என்னோட டாய்ஸ்ல வச்சு விளையாட கூடாதுன்னு இப்ப எதுக்குடா என்னோட டாய் எடுத்த? அக்கா என் டாய்ஸ் ரொம்ப பழசாயிடுச்சுக்கா, அதனால தான் உன் டாய்ஸ்ல விளையாடிட்டு இருக்கேன். இப்படிதான் என்னோட டாய்ஸ் எடுத்து விளையாடுறேன்னு சொல்லிட்டு என் கிச்சன் செட் எடுத்து விளையாடினேன். கடைசியில அதை உடைச்சு தானே கொடுத்தேன். ஐயோ அக்கா, அது நான் உடைக்கல, அது ஏற்கனவே உடைச்சுதான் இருந்தது. ஏதாவது சொல்லிட்டே குடு என் டாய. அக்கா குடுக்கா, குடுன்றல. அக்கா விடுக்கா, அக்கா விடு. நிறுத்துங்க. இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? குடு. அப்பா அம்மா எங்க? அம்மா மார்க்கெட் போயிருக்காங்க. இப்ப என்ன ஆச்சு? அப்பா இவன் பாருங்க என்னோட டாய்ஸ்லாம் வச்சு விளையாடுறான். அப்பா என்னோட டாய்ஸ் எல்லாம் பழசாயிடுச்சுப்பா, அதனால தான் எடுத்து விளையாடிட்டு இருக்கேன். மோனிகா, அவன் உன் தம்பி தானம்மா. அவன் டாய்ஸ் பழசாயிடுச்சுட்டு தானே உன்னோடதை எடுத்து விளையாடுறான். ஷேரிங் இஸ் கேரிங்னு உனக்கு தெரியாதா? உங்களை விளையாடினா என்ன? அப்பா நீங்க எப்ப பார்த்தாலும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட்டே பண்ணாதீங்க. ஏய், நீ அவனை விட பெரிய பொண்ணு தானே, நீயே புரிஞ்சுக்காம போற? டேய் என்னோட நெயில் பாலிஷ் வச்சு ஏன்டா விளையாடுற? நீ என்ன சொல்ற பேச்சு கேட்க மாட்டியா? இப்பதானே என் பொம்மை எடுக்கணும் சொன்ன, திருப்பி நெயில் பாலிஷ் வச்சு விளையாடிட்டு இருக்க. குட்ரா நெயில் பாலிஷ். இப்ப வச்சிருந்தா என்ன? உன் நெயில் பாலிஷ் வேணா அம்மா கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. என் பொருள் எல்லாம் கேட்டு தானே நீ எடுக்கணும், அது எப்படி நீ கேட்காம எடுப்ப? குட்ரா பொருள குடுடா. உடைச்சிட்டியா? அப்பா இவன் பாருங்கப்பா என்னோட நெயில் பாலிஷ் உடைச்சிட்டான். இப்ப என்ன ஆச்சு? அப்பா இவன் பாருங்க என்னோட நெயில் பாலிஷ் உடைச்சிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்கான். ஐசக் என்னப்பா? அப்பா அது நெயில் பாலிஷ் கட்டி போச்சுப்பா, அது ஒண்ணுமே இல்லப்பா, அதனால தான் அது வச்சு விளையாடுனேன். அதுக்கு போய் அக்கா சும்மாவே கத்துதுப்பா. என்னது கட்டி போச்சா? போய் சொல்றேன் பாருங்கப்பா. வாய் மூடு ஐசக். அக்கா பொருள் எடுக்கிறதா இருந்தா நீ அக்கா கேட்டு தானே எடுக்கிறோம். மோனிகா, அவன் உன் தம்பி தானம்மா, அவன்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசாம சாஃப்டா சொல்லுமா. அப்பா அவனுக்கு எந்த அட்வைஸும் பண்ணாதீங்க, எல்லாம் என்னையா சொல்லுங்க, நான் இங்க இருந்து போறேன். என்ன எதை சொன்னாலும் கோச்சிக்கிட்டே போறா. இப்ப இந்த நெயில் பாலிஷ் நம்ம தான் கிளீன் பண்ணணுமா? இரு இந்த ஐசக்குக்கு நான் யாருன்றதை காமிக்கிறேன். இப்ப இருக்கு பாரு எனக்கு சந்தோஷம். சரி நம்ம போய் சாக்லேட் சாப்பிடலாம். ஐயோ என் சாக்லேட் காணோம். இங்க இருந்துச்சா? இது கண்டிப்பா மோனிகா தான் எடுத்து போயிருப்பா, போய் அவளை கேட்கலாம். ஆஹா என்ன டேஸ்ட், வேற லெவல்ல இருந்தது. இது என் சாக்லேட் கவர். ஏய் அக்கா, என் சாக்லேட் சாப்பிடுறியா? உனக்கு வெக்கமா இல்ல? என் சாக்லேட் எடுத்து சாப்பிடுறியே. நீ மட்டும் என்ன என்னோட பர்மிஷன் எல்லாமே என் டாய்ஸ்ல எடுத்து விளையாடுற, அப்புறம் என் நெயில் பாலிஷ கீழே போட்டு உடைக்கிற. ஆனா உன் பொருள் எல்லாம் எடுத்து சாப்பிட்டேனா? நீ மட்டும் என் சாக்லேட் எடுத்து சாப்பிடுறியா? உனக்கு வெக்கமா இல்ல? டேய் அதிகமா பேசாத, போ இங்க இருந்து. இங்க பார், நல்லா காது கிட்ட கேட்டுக்கோ, இனிமேட்டு உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். அப்பா ரொம்ப சந்தோஷம். இப்ப யாரு உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டா? ஐ அக்கா ஐஸ்கிரீம் சாப்பிடுறா. அக்கா அக்கா எனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கா. இது என்னோடது, உனக்கு வேணா நீ கடையில போய் வாங்கிக்கோ. அக்கா கொடுக்கா, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்க்கா. ஐஸ்கிரீம் வேணுமா? இந்த ஐஸ்கிரீம் வச்சு உன்கிட்ட நல்லா ஃபன் காட்டலாம். ஐஸ்கிரீம் வேணுமா? இந்தா 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 இந்தா. உனக்கு இது வேணும்னா நான் சொல்றதை நீ கேட்கணும். ஐஸ்கிரீம்காக நான் என்னென்ன பண்ணுவேன், என்ன சொல்லு. அப்படின்னா நீ கண்ணை மூடிக்கிட்டு சாரிக்கான்னு சொல்லிட்டு தோப்பு கரணம் போடு. இவன் இப்படியே போட்டுட்டு இருக்கட்டும், நம்ம ஐஸ்கிரீம் எடுத்துட்டு ஓடிடலாம். மோனிகாவும் ஐசக்கும் திருந்தவே மாட்டேன்றாங்க. நாளுக்கு நாள் அவங்க அட்டகாசம் அதிகமாகிட்டே போதே. நம்ம ஏதாவது பண்ணி இவங்களை மாத்தணும். என்ன பண்றது? டேய் நான் டோரிமான் தானே வெஸ்ட் போனேன், நீ எப்படிடா மாத்துன? உனக்கு என்ன அறிவு இல்லையா? எனக்கு அறிவு இருக்கு, உனக்கு தான் அறிவு இல்ல. மறுபடியும் ரெண்டு பேர் சண்டை போறீங்களா? மோனிகா நீ கொஞ்சம் உள்ள வா. ஐசக் நீ இங்கே இரு, நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். வா கிட்ட வா. என்னப்பா? இந்த கேமரா பார்த்து நீ இப்ப எப்படி பேசுனியோ அப்படியே பேசு.
ஏன்னா உனக்கு அறிவில்லையா? ஏன் இப்ப சேனலை மாத்தின? நீ இப்படியா பேசுன? எப்படி பேசுனியோ அப்படியே பேசு. ஏய், ஏன் உனக்கு அறிவில்ல? ஏன் இப்ப சேனலை மாத்தின? இப்ப இத பாத்தியே, இதே மாதிரி உன்கிட்ட பேசினா உனக்கு எப்படி இருக்கும்? இப்ப இந்த மாதிரி உன்கிட்ட பேசினா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி தானே உன் தம்பி. அப்ப அவன்கிட்ட இந்த மாதிரி நீ கத்தும் போது அவன் மனசு எப்படி வேதனைப்படும்? சாரிப்பா. சரி சரி, இனிமேட் பண்ணாத, நீ போ. ஐசக், இங்க வா. இங்க வாப்பா. இந்தா, இப்ப கேமரா பார்த்து நீ அக்கா கிட்ட எப்படி பேசுனியோ அப்படியே பேசு. நீ ஒரு முட்டாளு, உனக்கு அறிவு இல்ல பேசணும்ல, அதே மாதிரி பேசு. நீ மொட்டைய கைவியா முட்டைய கைவியா இப்படி பேசுனியே, இப்போ உனக்கு எப்படி இருந்தது? இந்த மாதிரி உன்கிட்ட பேசும்போது உனக்கு எப்படி இருக்கு? இந்த மாதிரி தான் நீ அக்காவை பேசும்போதும் அக்காவுக்கும் கஷ்டமா இருக்கும். சாரிப்பா. இனிமேட்டு அக்காவை அந்த மாதிரி பேச மாட்டல்ல? பேச மாட்டேப்பா. இன்னொரு வாட்டி நீ அப்படி பேசணும்னா அப்புறம் நான் உன்னை பனிஷ் பண்ணுவேன். சரிப்பா. சரி போ. அக்கா சாரிப்பா. பரவாயில்ல தம்பி, சாரி. சாரி தம்பி. ஹை, கசாட்டா ஐஸ்கிரீம் செம்ம டேஸ்டா இருக்கும். வாவ். ஐயோ, என்ன இது? ஐஸ்கிரீம் மெல்ட் ஆயிடுச்சு. என்ன பண்றது? ஃப்ரீசர்ல வச்சு கொஞ்ச நேரம் கட்டியானது சூப்பரா சாப்பிடலாம். ஏ மோனிகா, இந்தா ஃப்ரிட்ஜ்ல போய் வச்சுட்டு வா. சரிக்கா. ஏய், போன்ல என்ன பாத்துட்டு இருக்க? அக்கா, திருடுறது எப்படின்னு பாத்துட்டு இருக்கேன்க்கா. ஓ, ஏன்னா நான் பெருசாயிட்டோனே போலீஸ் ஆப்பறேன். போலீஸ்? என்னது போலீஸா? நீ போலீஸ்லாம் ஆக மாட்டேன், கொள்ளக்கார கூட்டனுக்கு தலைவனை தான் ஆகுவேன். தலைவன் இல்லம்மா, தலைவி. இப்ப ஐஸ்கிரீம் எல்லாம் கட்டிட்டு இருக்கோம், எடுத்து சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் காணோம். யார் நம்ம வீட்ல திருடுன? இது கண்டிப்பா இது மோனிகா வேலைதான் இருக்கும். மோனிகா! என்னக்கா? ஏய், நீ என்னோட கசட்டா ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? இங்க பார், நான் ஒன்னும் திருடில, நான் போலீஸ். நான் ஒன்னும் அதெல்லாம் எடுக்கல. ஹை, அப்பா நம்மளுக்கு பேக்கெட் பண்ணி கொடுத்திருக்காரு. இது நம்ம உண்டியில சேர்த்து வைப்போம். போர் அடிக்குது, என்ன பண்றது? அட, நம்ம கிட்ட தான் பாக்கெட் மணி இருக்கே, அதை வச்சு போய் கடையில என்ன வாங்கிட்டு வரலாம். ஐயோ, இந்த காசை காணோம். இந்த காசை யாரு எடுத்துட்டா? கண்டிப்பா இது மோனிகா வேலை தான் இருக்கும். மோனிகா! என்னாச்சுக்கா? இது இந்த காசு எங்க? நான் ஏன் உன் காசு எடுக்கணும்? ஏற்கனவே என்கிட்ட 10 ரூபாய் இருக்கு. அதுவும் இல்லாம நான் போலீஸ். என்னது? நீ எடுக்கலையா? அப்ப யாரு எடுத்தது? எனக்கு எப்படி தெரியும்? என் பொருள் ஒன்னொன்னா காணா போகுது. அது யாரு இந்த திருடன் கண்டுபிடிச்சே ஆகணும். மோனிகா! எனக்கா? என்னது இது உன் கையில? இதுதான் லைட் டிடெக்டர். இது மூலியமா உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம். நீ உண்மை சொன்னியனா இது எஸ்ன்னு சொல்லும், பொய் சொன்னா நோ சொல்லும். வா, ஒழுங்கா வந்து உக்காரு. உன் பேர் என்ன? மோனிகா. எஸ் எஸ் எஸ், சரியான ஆன்சர். சரி, கொஸ்டின் கேட்கலாம். உனக்கு எத்தனை அம்மா? எனக்கு 2 அம்மா. பொய்யா சொல்ற? இது மூலியமா லைட் டிடெக்டர் வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்னோட டர்ன். நான் கேக்குறேன் பாரு கேள்வி. நீ என்னோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? இல்ல. எஸ் எஸ் எஸ். கரெக்டா? ஏய், அப்ப என் உண்டில இருந்து காசு எடுத்தியா? எஸ் எஸ் எஸ். என்ன? எஸ்ஸா? அப்ப யாரு தான் என்னோட ஐஸ்கிரீம் காசுலாம் எடுத்தது? ஏய், என்னது இது? லைட் டிடெக்டர் மாதிரி இருக்கு. ஆமாப்பா, இது லைட் டிடெக்டர் தான். நான் தான் செஞ்சிருக்கேன். சரி, ஒரு நிமிஷம் இத போடுங்க. அதுக்கு நான் போட்டுடலாம். யாரு உண்மை சொல்றா பொய் சொல்றான்னு கண்டுபிடிக்குமா? பாத்துடலாம். இப்ப கேளு.
நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? நானா? இல்ல. அப்ப நீங்க ஐஸ்கிரீம் ஒண்ணுல இருந்து காசு எடுத்தீங்களா? உங்களை என்ன பண்றாங்க? ஐயோ நான் ஓடிறேன். நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு 2 பேரும் விளையாடிட்டு இருக்கீங்களா? இருங்க உங்க அப்பா கிட்டே சொல்றேன். என்னங்க நாளைக்கு 2 பேரும் எக்ஸாம் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க, என்னன்னு போய் கேளுங்க. அவங்க எல்லாம் பாஸ் ஆயிடுவாங்க, கம்னரு. என்னங்க சொல்றீங்க? பாஸ் ஆனா போதுமா? நல்ல மார்க் எடுக்க வேணாமா? இப்போ இருக்கிற காம்படிஷனுக்கு நல்ல மார்க் தான் முக்கியம். நீ எதுவும் கவலைப்படாத, போ. என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பசங்களா இங்க கவனிங்க. அம்மா கிட்ட இருந்து ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட், என்னன்னு கேளுங்க. என்னதுப்பா? இந்த எக்ஸாம்ல யாரு கிளாஸ் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு ஒரு புது சைக்கிள் இருக்கு. அப்பா நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரேன், சைக்கிள் எனக்கு ரெடி பண்ணி வைங்க. அப்படி கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரலனா அவங்களுக்கு என்னப்பா கொடுப்பீங்க? அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு லாலிபாப். அதெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க, 2 பேரும் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும், ஓகே? Our who lived at the foot of the mountain. அக்கா நான் எல்லா இம்பார்ட்டன்ட் क्वेश्चனும் மார்க் பண்ணிட்டேன். நான் அத மட்டும் படிச்சு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க போறேன். ஐசக், நம்ம வெறும் இம்பார்ட்டன்டான क्वेश्चंस மட்டும் படிக்க கூடாது. புக் இன்சைட்ல இருக்க क्वेश्चंस எல்லாம் புரிஞ்சு படிச்சாதான் நமக்கு எல்லா क्वेश्चंस्க்கும் ஆன்சர் பண்ண முடியும், சரியா? நீ என்ன சொல்லிக்கோ, நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन மட்டும் படிச்சு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி நான் தான் சைக்கிள் வாங்க போறேன். என்ன உங்க ஸ்கூல் வெப்சைட் இன்னும் ஓபன் ஆக மாட்டேங்குது? ஓபன் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. ஐசக் உங்க ரோல் நம்பர் சொல்லு. ஏ ரோல் நம்பர் 17 பா. 17. ஐசக் நீ ஃபெயில் ஆயிட்டப்பா. அப்பா என் செக்ஷன் C பா. நீங்க பாக்குறது A பா. சியா? சி. ரோல் நம்பர் 17. ஐசக் நீ கிளாஸ் ஃபர்ஸ்ட்டா. மோனிகா இப்போ உன்னோட ரோல் நம்பர் சொல்லு. 22 பா. 22. மோனிகா நீ கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரல. அப்பா நான் ஃபர்ஸ்ட் வரலனால நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன். ஆமா நான் சொன்னேன்ல, என்னோட 2 பசங்களும் ஸ்மார்ட், பத்தியா நல்ல மார்க்ல பாஸ் ஆயிருக்கா. இவன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு ஈவினிங் நான் ட்ரீட் தரேன். என்ன பசங்களா KFCல என்ஜாய் பண்ணீங்களா? சரளா நீ தான் தேவையில்லாம பசங்களை சந்தேகப்பட்ட. நான் சொன்னேன்ல, என்னோட 2 பசங்களும் ஸ்மார்ட். அவங்க பாஸ் ஆனாலும் எனக்கு ஓகே, அவங்க பாஸ் ஆகலனாலும் ஓகே. அப்பா நான் பாஸ் ஆயிடுவேன். எனக்கு தெரியும் நீங்க 2 பேருமே பிரில்லியன்ட். எனக்கு தெரியும் நீ ஸ்மார்ட்ன்ட்டு. சரி வீட்டுக்கு போலாமா? குட் ஈவினிங் சார். ஒரு நிமிஷம், நாங்க டேலண்டட் ஸ்டூடெண்ட் ஹப்ல இருந்து வரோம் சார். ஆல் இந்தியா அளவுல ஸ்டூடெண்ட்ஸுங்களை எக்ஸாம் எழுத வச்சு அதுல பாஸ் ஆகிறவங்களை நாங்க அமெரிக்காவுக்கு அனுப்புறோம் சார். உங்களுடைய சில்ட்ரன்ஸை நாங்க இதுல சேர்த்துக்கலாமா? அதுக்கு என்ன, கண்டிப்பா. ஐசக் என் பையன் கிளாஸ் ஃபர்ஸ்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட். அவனை எழுத வைங்க எக்ஸாம், அவன் அமெரிக்காவுக்கு போகட்டும். அட யார் இப்ப போன் பண்றது? ஹலோ சார், நாங்க ஸ்டூடெண்ட் டேலண்டட் ஹப்ல இருந்து பேசுறோம். கங்க்ராச்சுலேஷன், உங்க சைல்ட் ஜெயிச்சிட்டாங்க. அவங்க அமெரிக்காவுக்கு போக போறாங்க. அட எனக்கு அப்பவே தெரியும் ஐசக் கண்டிப்பா அமெரிக்காவுக்கு போவான்ட்டு. ஏன்னா அவன் அவ்வளவு ஸ்மார்ட். நம்ம ஐசக் அமெரிக்காவுக்கு போக போறான். இருங்க நான் லவுட் ஸ்பீக்கர்ல போறேன், எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சொல்லுங்க. நோ சார், ஐசக் ஜெயிக்கல. உங்களுடைய பொண்ணு மோனிகா அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க தான் அமெரிக்காக்கு போக போறாங்க. என்ன மோனிகாவா? கன்ஃபார்மா சொல்றீங்களா? மோனிகா தான் ஜெயிச்சாலா? சார் என்ன இப்படி கேக்குறீங்க? உங்க பொண்ணு மோனிகாவுடைய ஜெனரல் நாலேஜ் இட்ஸ் ரியலி அமேசிங் சார். எல்லா கொஸ்டினுக்கும் அவங்க கிளியரா ஆன்சர் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய நாலேஜ் கிரேட். கண்டிப்பா அவங்க அமெரிக்காக்கு போயே ஆகணும் சார். அடா எனக்கு அப்பவே தெரியும் மோனிகாவும் ஸ்மார்ட் தான். மோனிகா நீ அமெரிக்காக்கு போற. ஐசக்கும் ஸ்மார்ட், மோனிகாவும் ஸ்மார்ட். 2 பசங்களும் ஸ்மார்ட்.
நம்ம அதிக மார்க் வாங்குறது முக்கியம் இல்ல, நம்மளோட ஜெனரல் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும், பிளஸ் நம்மளோட டேலண்ட்டை பில்ட் பண்ணிக்கணும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். வெங்காயம் என்ன ரேட்டு? கிலோ 100 ரூபாய் மேடம். என்ன 100 ரூபாவா? என்னங்க வெங்காயம் விக்கிறீங்களா இல்ல தங்கத்தை விக்கிறீங்களா? சரி சரி, 1 கிலோ வெங்காயம் போடுங்க, அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை கொடுத்துருங்க. பைய காட்டுங்க மேடம். போடுங்க. பா என்ன விலைவாசி விக்குது. மார்க்கெட்ல என்ன இப்படி கொள்ளடிக்கிறாங்க? பணம் என்ன மரத்துலயா காய்க்குது? ஐயோ சிலிண்டர் காலியா, இப்ப நான் எப்படி சமைப்பேன்? தண்ணி கேனும் காலியா. கடையில இருக்கிற விலைவாசிய பார்த்தா ஒரு பொருளும் வாங்க முடியாது போல இருக்கு. வாமா என் செல்ல குட்டி, ரொம்ப டயர்டா இருக்கியே, பசிக்குதா? ஆமாமா, எனக்கு ஜூஸ் தாங்கம்மா. மூணு வாய, 4 ஃபுல்லா வேலை வேண்டியது. போ ஹோம்வொர்க் பண்ணு. அம்மா நான் ஹோம்வொர்க்லாம் எப்பயும் முடிச்சிட்டேம்மா. அப்ப போ சரி போ. அம்மா நான் படிக்கிறதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டேம்மா. நீ அவ்வளவு படிப்பாளி இருந்தா ஏன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க மாட்டே? பாரு பக்கத்து வீட்டு பொண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறா, நீ லாஸ்ட் மார்க் வாங்குறதுல ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிற. எங்க போச்சு? அம்மா என்னோட Dress எங்கம்மா? இந்த வீட்ல நான் இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது. தள்ளு, நான் தேடுறேன். இரு, இங்க இல்ல, நான் போய் வேற இடத்துல பார்த்து வரேன். இந்த டிஷர்ட் தேடிட்டு இருக்க, இது யார் வாஷிங் மிஷின்ல போட்டது? ஐயோ என்னதுமா இது? புளி சோறும் வெண்டைக்காய் பொரியலும். நான் உங்ககிட்ட மேகி தானே கேட்டேன். என்னது மனுஷியா இல்ல மிஷினா? எப்ப பார்த்தாலும் நீங்க உட்கார்ந்து இடத்துல ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. மேகி பண்ணி கூட, பீஸா பண்ணி கூட, பாஸ்தா பண்ணி கூடன்னு நான் என்ன செஞ்சு தரணும் அதெல்லாம் சாப்பிடணும். இந்த சாப்பிடு, இந்த சாப்பிடு, இந்த சாப்பிடு. அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஊட்டிக்கு டூர் போறாங்கம்மா, நானும் போயிட்டு வரட்டுமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடத்துல குதிக்கிறாங்களா, நீ போய் குதிக்கிறியா? அம்மா நான் ரொம்ப நாளா டூருக்கே போலம்மா, ப்ளீஸ்மா. ஊட்டில நல்லா குளு குளுன்னு இருக்கும், என்னை இந்த டூருக்கு அனுப்பி வைங்கம்மா. அத்த நம்ம கோயிலுக்கு போறோம், அங்க வந்து என்ஜாய் பண்ணு. கோயிலுக்கு? நான் என்ன கோயிலுக்கு வந்து மொட்டையா போறது? இந்த காலத்து பசங்க இருக்கு. இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. யாராவது கொஞ்சமாவது ஹெல்ப் பண்றாங்களா? பாத்திரத்தை எடுக்கிறாங்க, அப்படியே அழுக்கு பண்ணி போடுறாங்க. என்ன என்ன எடுக்கிற? அம்மா தட்டு வேணுமா? எதுக்கு இப்ப உனக்கு தட்டு? அம்மா பிஸ்கெட் சாப்பிட்டு போறமா, அது வச்சு சாப்பிடுறதுக்கு. இங்க பாரு, பிஸ்கெட் கவரை பிரிச்சு கையில எடுத்து வாயில சாப்பிடு. இதுல நடுவுல எதுக்கு உனக்கு தட்டு? சரிமா. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பாத்திரத்தை அழுக்கு பண்ண வேண்டியது, இங்க யார் கழுவுறது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் 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 4 ஃபுல்லா போன் பார்க்க வேண்டியது. ஏதாவது வீட்டு வேலை செய்ய சொன்னா படிக்கிறது இருக்குன்னு சொல்றேன். சரி போய் படின்னு சொன்னா தூக்கம் வருதுன்னு சொல்றேன். சரி போய் தூங்குன்னு சொன்னா பசிக்குதுன்ற. என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒழுங்கா போன கூட குடு போன போல. இதெல்லாம் கனவா? கனவாதான் இருக்கு. அம்மா நான் முழிச்சுக்கிட்டேம்மா. உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.